உனக்கு கல்யாண வயசாகி இன்னும் நீ வேலை தேடிட்டு இருக்கிற. உன் வயசு பசங்களை வெளியே போய் பாரு, எப்படி இருக்காங்க. தந்தையே, தந்தையே. சண்முகா, வணங்குகிறேன் தந்தையே. தந்தையே, நான் பூலோகம் சென்று என் பக்தன் ஒருவனுக்கு அருள்பாலிக்க தாங்கள் அனுமதி தர வேண்டும். கந்தா, என்னால் மட்டுமல்ல, தேவலோகத்தை சார்ந்த எவளாலும், ஏன் என்னாலும் கூட பூலோகத்திற்கு நேரடியாக செல்ல முடியாது. அது தேவனோத சக்தத்திற்கு புறம்பானது. மீறி சென்றால் அது பிரபஞ்சத்தின் சமநிலையை மாற்றிவிடும். என் பக்தனின் ஆசையை நிறைவேற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை நேசிக்கும் பக்தர்களுக்கு உன் ஞான அருள்ஜோதி வழியாக மட்டுமே அவரின் ஆசையை நிறைவேற்றலாம். 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக இதைத்தான் செய்து வருகிறோம். இல்லை கந்தா, பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவே இந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இதை மீறினால் பிரபஞ்சமும் இல்லை, கடவுள்களும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கியவர் நீங்கள்தான். உங்களால் இந்த சட்டத்தை மாற்றி அமைக்க முடியாதா? என்னை மன்னியுங்கள் தந்தையே. ஒரு உண்மையான பக்தனின் ஆசையை வரவிருக்கும் ஆபத்தை எண்ணி பயந்து நிறைவேற்றாமல் இருப்பவன் கடவுளே இல்லை. என்னை கோபப்படுத்தி பார்க்காதே கந்தா. நீ உன் பக்தனை காண செல்ல வேண்டும் என்றால் ஞான ஒளி தீட்சையும் ஏதேனும் ஒரு அவதாரம் எடுத்து அதை அவனுக்கு காணச் செய்யலாம். ஆனால் நீ இங்கிருந்து செல்லக்கூடாது. நான் ஒரே ஒரு முறை மட்டும் சென்று வருகிறேன் தந்தையே. முருகா, நீ புரியாமல் பேசாதே. என் பேச்சை மீறி நீ பூலோகம் செல்லக்கூடாது. இதுவே என் உத்தரவு. தந்தையே, இந்த ஒரு முறை மட்டும் உங்கள் சட்டத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். வணங்குகிறேன் ஐயனே. வணங்குகிறேன் முருகா. முனிவரே, முருகனை கண்காணிக்கத்தான் தங்களை இங்கு வரவழைத்தேன். ஐயனே, முருகனை நான் கண்காணிப்பதா? இது என்ன விளையாட்டு? என் மதன் சட்ட விதிகளை மீறி செயல்பட துடிக்கிறான். அதில் வரும் ஆபத்தை புரிந்து கொள்ள அவன் மனம் மறுக்கிறது. நான் சக்தி இழந்த நிலையின் தவம் புரிய செல்கிறேன். இன்னும் 108 நாட்களுக்கு நான் ஆழ்ந்த தவத்தில் இருப்பேன். அதுவரை கந்தனை சட்ட விதியாய் மீறாமல் கண்காணித்துக் கொள்ளுங்கள். தங்கள் உத்தரவு ஐயனே. நான் வருகிறேன். முருகா, என்னை தவறாக நினைக்காதீர்கள். சிவபெருமான் சொல்வதை கேளுங்கள். அது நம் அனைவருக்கும் நல்லது. நான் என் தந்தையிடம் என்ன கேட்டேன் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியவில்லை. ஆனால் ஏதோ சட்டத்தை மீறி செயல்பட போகிறீர் என்று மட்டும் புரிகிறது. அது ஒன்றுமில்லை முனிவரே. கடவுள் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய போவதாக கேட்டேன். அதற்கு போய் கோபம் கொள்கிறார். ஐயகோ, தாங்களுக்கு ராஜினாமாவா? முருகனின்றி இவ்வுலகம் எப்படி இயங்கும்? அது அப்படியே தான் இருக்கும். பேசாமல் போவீர்களா? நானே காண்டில் இருக்கிறேன். சரி முருகா, ராஜினாமாவிற்கான காரணம்? பூமியில் மனிதர்களுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருப்பது போல எனக்கோ பக்தர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் சமாளிப்பது மிகவும் சிரமமாக உள்ளது. அதனால் இந்த கடவுள் பதவியிலிருந்து விலகிக் கொள்ள தந்தையிடம் கேட்டேன். அவர் சூடாகிக் கொண்டு என்னை கூலாக்கிக் கொள்ள உங்களை ஃபூலாக்கவே இங்கு வரச் செய்தார். ஆமாம், சரியாகத்தான் செய்தார்.